வைக்கப்பட்ட தண்ணீர் 20 லிட்டர் தண்ணி 20 லிட்டர் இல்ல 20 லிட்டர் தான் 20 லிட்டர் தண்ணி கொடுக்குறேன்னு நீங்க முன்னாடி தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களா? என்ன ஆச்சு? அது கடைசி நேரம் இது பண்ணணுமா? ஏனென்றால் அதோட யார் ஆட்சிக்கு வந்தாலும் யாராவது கொடுத்தாலும் இல்ல விஜயகாந்த் வரணும்னு வச்சுக்கிறோமே. விஜயகாந்த் கூட நாங்க ஏற்கனவே சொன்ன திட்டம் சொல்றோக்கா நிறைவேற்றாம போன திட்டங்கள். அதே மாதிரி உனக்கு துணிவு இருந்தால் தைரியம் திராணி இருந்தால் எங்க சங்கரங்கள் சங்கரங்கள் அது நின்னமுல்ல. அப்ப கொஞ்சம் நான் உடன்குடியில் 8000 கோடி செலவு பண்ணி என்னுடைய நேரடி பார்வையில் யார் 8000 கோடி செலவு பண்ற இந்த அம்மா 8000 கோடியில் ஒரு 4000 கோடி சோமாரி தான் திருடின கை தானே, அது ஊழல் பண்ண கை தானே. உப்புக்குள்ள கையை விட்டா கையை அந்த நேரம் உப்புக்குள்ள கையை விட்டுக்கிட்டே பேசுவான். அந்த மாதிரி தானே இருக்கும். ஊழல் பண்ண கை நிக்காதுல்ல. இவங்க வாங்குறதுனால இப்படி வாங்குறாங்க இப்படி வாங்குறாங்க இப்படி வாங்குறாங்க இப்படிதான் கை இருக்கு இப்படி வாங்கிக்கிறாங்க அடியிலும் கூடி வாங்கிக்கிறது. அப்புறம் எப்படி இருக்கும்? நான் என்ன கேட்கிறேன், ஊழல் செஞ்ச கை நிக்காது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஆட்சி. ஏன் இதெல்லாம் சொல்றேன் நீங்க எல்லாம் நினைக்கிறோம்? உண்மையை சொல்லுகிறேன். நான் அதிகபட்சமா பேசுறேன். அப்ப நான் சொல்லிட்டு இனிமேல் சட்டசபைக்குள்ள வரலதில்லை நான் சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லாருமே சொன்னாங்க நீங்க வந்தீங்கன்னா அவ்வளவுதாங்க, நீங்க வரவே வராதீங்க. ஒருத்தரே பேர் எம்எல்ஏ எல்லாம் சொல்றாங்க நீங்க வரவே வராதீங்கன்னாங்க. நான் போகல சட்டசபை. ஏன்னா இன்னைக்கு சட்டத்தை திருச்சி நம்ம எப்படி போக முடியும்? சட்டசபையில கைதட்டம் டேபிள்ல தூங்கி பழகரி பேர் சொன்ன மாதிரி தூங்கிட்டு இருந்தாங்க. ஏங்க நீ எழுப்புல கைதட்டம் எதுக்குண்ணா நீ இப்படி ரெடியா வச்சுக்க அப்புறம் டேபிள தட்டுறாங்க. எல்லாரும் டேபிள தட்டுனா எதுக்கு தெரியாம இவங்கன்னு தட்டிக்கிட்டே இருப்பாங்க. டேபிள பூரா தட்டிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு தட்டுறான்னு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட அறிக்கை தான். இவங்க விஜயகாந்த் என்ன சொல்லுவார்? விஜயகாந்த் மௌனமா விஜயகாந்த் ரேட்டை கூட்டுறாரா இது இடத்த கூட்டுறாரா இல்ல விஜயகாந்துக்கு பயமா ஏன் மௌனம்? இதெல்லாம் நீங்க பத்திரிகையாரங்க சேருது. விஜயகாந்த் தெளிவாக அமைதியாக அற்புதமாக யோசிச்சு கொண்டுதான் இருக்கிற ஊழல் லட்சம் மக்களை எங்க கொண்டு விட சொல்றீங்க? அட்டையா போய் அடகு வைக்க சொல்றீங்க. அடகு வச்சதெல்லாம் எனக்கு போதும். என் தொண்டர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்கிறது எனக்கு தெரியும். அவர்கள் எப்படிலாம் விளைக்குவாங்க நீங்க நினைச்சீங்க எனக்கு தெரியும். அதனால யோசனை பண்ணிக்கிட்டீங்க. அதை இப்ப சொல்லணுங்கிற நான் சொல்றேன்னு என்னைக்கா சொல்லியிருக்கணும்? சொல்லுங்க பாப்பா. சொல்றேன்னு சொல்லியிருக்கணும் இல்ல சரி உங்ககிட்டே கேட்கிறேன். நாம இவங்க எல்லாரும் கேட்கிறேன் விஜயகாந்த் கூட்டணிக்கு சரி நம்ம கூட்டணி போகணுமா வேண்டாமா சொல்லுங்க பாப்போம். இன்னும் வேண்டாங்கிறீங்க. வேண்டாமா வேண்டாங்கிறாங்க. பத்திரிகை நண்பர்கள் திரும்பி வேணும் பாத்துங்க. நீ அப்புறம் நான் என்ன சொல்றது? இது ஒரு மானை சொற்றுக்கு ஒரு சொறு பதம். உங்க இதுல சொன்னா ஒரு மானை சொற்றுக்கு ஒரு இத்தனை பேர் கையை கட்டுறேன். இதுக்கு மேல என்ன? இங்கே எல்லா இடத்துலையும் கையை கட்டுறாங்களே. இதுக்கு பேர் என்ன? ஒரு மானை சோறா? ஒரு மானை சோறு ஒரு சொற்று பதம் இருந்தாலும் மாவட்ட செயலாளர் அழைத்து பேச இல்ல நாளைக்கு நாளை மறுநாள் விருப்பம் நேர்காணல் இருக்கு. அதை நான் பார்த்து எல்லாரையும் பார்த்து கேட்டுருவேன். இதற்கு என்று நாளைக்கு ஏன் அவங்கவுங்க ஊருக்கு போடுவேன். ஊருக்கு போயிட்டு சுகபோகமாக இருந்து கொண்டு நாளை மறுநாள் என்ன நீங்க சொல்லியிருக்கணும் அந்தந்த டேட் அந்தந்த ஊருக்காரவங்க கேட்டுக்கிறேன். உடனே சொல்லணுங்கிறதுல என் கட்சிக்காரன் அடங்கா வைக்க என் கட்சி இளைஞர் பெருமக்கள் அவர்கள் பார்க்கின்ற வேலை நான் அடமான வைக்கிறேன் விரும்பல. ஆனா அவங்க கண்ணை மூடிக்கிட்டு இப்ப உமாநாத் சொன்னபடி கண்ணை மூடிக்கிட்டு உள்ள விழுந்த கலந்துக்குள்ள விழுகணும்னா விழுந்துருவாங்க. அதுல இடம் தொண்டர்கிட்ட யாருக்கும் மாற்றம் கிடையாது. விழு அப்படின்னா விழுந்துருவாங்க. ஏன்னு தலைவர் சுட்டார் பாடா அப்படின்னு விழுந்துருவாங்க. ஏன்னா தலைவரை பத்தி தொண்டர்களுக்கு தெரியாதான். அடுத்த தலைவர் மாதிரி இந்த விஜயகாந்த் உங்களை தொண்டர்களை அழுக விட்டுட்டு இவங்க போக மாட்டாங்க. ஏன்னா விஜயகாந்த் ஏன் நாங்க காப்பாத்துறோம்? நாங்க ஏன் குதிக்கணும்? எங்க குடும்பத்தை வேற காப்பாற்றுவார் விஜயகாந்த். நல்ல மனிதர் அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை என்னைக்கும் காப்பாத்து.